அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்ச் 4, 2025 செவ்வாய்க்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். ஐஆர்சிடிசிக்கு நவரத்ன அந்தஸ்து. இந்திய ரயில்வேயின் பொதுத்துறை நிறுவனங்களான இந்திய ரயில்வே உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா நிறுவனம், அதாவது ஐஆர்சிடிசின்னு சொல்லுவாங்க, இந்திய ரயில்வே நிதி நிறுவனத்துக்கு நவரத்னா அந்தஸ்து வழங்கிய மத்திய அரசு திங்களமே ஒப்புதல் அளித்தது. இதன் மூலம் 25வது நிறுவனமாக ஐஆர்சிடிசியும் 26வது நிறுவனமாக ஐஎஃப்ஆர்சியும், அதாவது 25வது நிறுவனமாக ஐஆர்சிடிசியும் 26வது நிறுவனமாக ஐஎஃப்ஆர்சியும் நவரத்ன அந்தஸ்தை பெற்றுள்ளன. இது குறித்து மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் 2023-24 நிதியாண்டில் ரூபாய் 3229.97 கோடி சொத்து மதிப்பு மற்றும் வரிக்கு பிந்தைய லாபமான ரூபாய் 1111.26 கோடி என மொத்தமாக 4270.18 கோடி வருவாயுடன் ஐஆர்சிடிசி நிறுவனம் உள்ளது. இதே காலகட்டத்தில் 26,644 கோடி சொத்து மதிப்பு மற்றும் வருவாய்க்கு பிந்தைய லாபமான 6,412 கோடி என மொத்தமாக 49,178 கோடி வருவாயுடன் ஐஆர்எஃப்சி உள்ளது. இந்த இரு நிறுவனங்களுக்கும் நவரத்னா அந்தஸ்து வழங்கப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இரு நிறுவனங்களுக்கும் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வாழ்த்துக்கள் தெரிவித்தார். ஐஆர்சிடிசி மற்றும் ஐஎஃப்ஆர்சிக்கு நவரத்னா அந்தஸ்து வழங்கப்பட்ட நிலையில் இந்திய ரயில்வேயின் கீழ் இயங்கும் மொத்தம் உள்ள 12 பொதுத்துறை நிறுவனங்களின் பட்டியலிடப்பட்ட 7 பொதுத்துறை நிறுவனங்களும் நவரத்ன அந்தஸ்தை பெற்றுவிட்டதாகவே ரயில்வே அமைச்சகம் தெரிவித்தது. நிதி மற்றும் வணிக சந்தையில் சிறப்பாக செயல்படும் மத்திய பொதுத்துறை நிறுவனங்களுக்கு நவரத்ன அந்தஸ்து வழங்கப்படுகிறது. இந்த அந்தஸ்தை பெறும் நிறுவனங்களின் மதிப்பு உயர்வதுடன் நிதி சார்ந்த முடிவுகளை விரிவாக்கம் செய்யவும் அனுமதி வழங்கப்படுகிறதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து 1000 பேருந்துகளை சிஎன்ஜி பேருந்துகளாக மாற்ற திட்டம்னு தெரிவிச்சிருக்காங்க. தமிழகம் முழுவதும் முதற்கட்டமாக 1000 டீசல் பேருந்துகளை சிஎன்ஜி, அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு, கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், சிஎன்ஜி பேருந்துகளாக மாற்ற போக்குவரத்து துறை திட்டமிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மூலம் மாநிலம் முழுவதும் 20,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்த பேருந்துகளில் தமிழகம் முழுவதும் தினமும் 1.32 கோடி பேர் பயணம் செய்து வரும் நிலையில் சென்னையில் இயக்கப்படும் பேருந்துகள் மட்டும் தினமும் சுமார் 3.5 லட்சத்துக்கும் அதிகமானோர் பயணித்து வருகின்றனர். பேருந்துகளுக்கான செலவினங்களை குறைக்கும் வகையில் டீசலில் இயக்கப்படும் பேருந்துகளை மின்சார பேருந்துகளாகவோ அல்லது சிஎன்ஜி என்று அழைக்கப்படும், அது கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் பேருந்துகளாகவோ மாற்ற போக்குவரத்து துறை முடிவு செய்து அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இதன்படி முதற்கட்டமாக 1000 பேருந்துகளை சிஎன்ஜி பேருந்துகளாக மாற்றுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். கொடுங்காலை கைவிடுவார் கேண்மை, அடும்காலை உள்ளினும் உள்ளம் சுடும். கேடு வரும் காலத்தில் கைவிட்டு ஒதுங்குகின்றவனின் நட்பு யமன் கொல்லும் காலத்தில் நினைத்தாலும் நினைத்த உள்ளத்தை வருத்தும் அப்படின்னு நட்பு ஆராய்தல் அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஆசிய சிங்கங்கள் கணக்கெடுப்பு மே மாதம் தொடக்கம்னு தெரிவிச்சிருக்காங்க. 16வது ஆசிய சிங்கங்கள் கணக்கெடுப்பு பணிகள் வரும் மே மாதம் தொடங்க உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி திங்கட்கிழமை தெரிவித்தார். உலக வன விலங்குகள் தினம், அதாவது மார்ச் 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. உலக வன விலங்குகள் தினத்தையொட்டி குஜராத்தின் ஜீநாக மாவட்டத்தில் தேசிய வனவிலங்கு வாரியத்தின் 7வது கூட்டத்துக்கு திங்கட்கிழமை தலைமை தாங்கிய போது அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். அப்புறம் மேலும் தமிழகத்தின் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மனித வனவிலங்கு இடையேயான மோதல்களை தடுக்கும் நடவடிக்கைகளை நிர்வகிப்பதற்கான சிறப்பு மையம் அமைக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆசிய சிங்கங்களை பாதுகாப்பதற்கான லயன் திட்டத்திற்காக ரூபாய் 2,900 கோடியை மத்திய அரசு அண்மையில் ஒதுக்கியது. தற்போது இந்தியாவில் கிர் வனவிலங்கு சரணாலயத்தில் மட்டுமே ஆசிய சிங்கங்கள் உள்ளன. குஜராத்தில் 9 மாவட்டங்களில் 53 தாலுகாக்களில் 30,000 கிலோமீட்டர் பரப்பளவிலான வனப்பகுதியில் ஆசிய சிங்கங்கள் வசித்து வருகின்றன. இங்குள்ள வனவிலங்குகளை கண்காணித்து பராமரிக்கும் விதமாக கண்காணிப்பு மையமும் உயர்தரத்திலான மருத்துவமனையும் அமைக்கப்பட்டுள்ள மத்திய அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்படுகிறதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததான் வங்கி நிதி நிறுவனங்களில் பெண்கள் கடன் வாங்குவது 22% அதிகரிப்பு, இடைநிலை நகரங்கள் கிராமங்களில் அதிகம்னு தெரிவிச்சிருக்காங்க. கடந்த 5 ஆண்டுகளில் வங்கி நிதி நிறுவனங்களில் பெண்கள் கடன் வாங்குவது 22% அதிகரித்துள்ளது. இதில் பெரும்பாலான கடன்கள் இடைநிலை நகரங்கள் கிராம பகுதிகளில் உள்ள பெண்களால் வாங்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்துள்ளது. இந்திய பொருளாதார வளர்ச்சியில் பெண்களின் பங்கு தொடர்பாக அறிக்கையை நித்தி ஆயோக் தலைமை செயல் அதிகாரி, அதாவது சிஇஓ பிவிஆர் சுப்பிரமணியன் தில்லியில் திங்கட்கிழமை வெளியிட்டார். டிரான்ஸ் யூனியன் சிவில் நித்தி ஆயோக்கின் பெண் தொழில் முனைவோருக்கான பிரிவு சார்பில் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆய்வில் கூறப்பட்டுள்ளதுன்னு சொல்லி அதை பற்றி எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. மெயின்ஸுக்கு நோட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு இந்த பாயிண்ட் கண்டிப்பாக யூஸ் ஆகும். மறக்காமல் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. $1,090 கோடி சரிந்த அந்நிய நேரடி முதலீடுன்னு கொடுத்துருக்காங்க. உலகளவிய பொருளாதார நிச்சயமற்ற தன்மை காரணமாக நடப்பு நிதியாண்டின் அக்டோபர் டு டிசம்பர் காலாண்டில் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்ட அந்நிய நேரடி முதலீடு $1,090 கோடி சரிந்துள்ளது. இது குறித்து தொழில் மற்றும் உள் வர்த்தக மேம்பாட்டுத்துறை திங்கட்கிழமை வெளியிட்ட செய்தி அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதில் அந்த
நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது மேலோட்டமாக பார்த்துக்கோங்க, அந்த மெயினான நம்பர் மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக 97வது ஆஸ்கர் விருது பட்டியல். 5 ஆஸ்கர்களை அள்ளிய அனோரான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிறந்த திரைப்படம், அப்புறம் சிறந்த இயக்குனர், சிறந்த படத்தொகுப்பு, சிறந்த நடிகை, இந்த மாதிரி இது உள்ளிட்ட மொத்தம் 5 அவார்டுகளை அனோரா அப்படின்ற இது அள்ளியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்தியர்களுக்கு இந்திய நேரப்படி திங்கட்கிழமை அதிகாலை நடைபெற்ற ஆஸ்கர் விருது வழங்கும் விழாவில் வரவேற்புரை நிகழ்த்திய தொகுப்பாளர் கோனன் ஓப்ரையன் இந்திய ரசிகர்களை நமஸ்காரம் என்று கூறி வரவேற்றார். மேலும் அவர் கூறுகையில், இந்தியர்களுக்கு நமஸ்காரம். இந்தியாவில் இப்போது காலை என்பதால் தங்களின் காலை உணவுடன் ஆஸ்கர் விருது நிகழ்ச்சியை கண்டு கழியுங்கள் என்றும் கூறினார்னு தெரிவிச்சிருக்காங்க. என்னென்ன படங்கள் என்னென்ன வாங்கியிருக்குன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டே இருக்குது. இதுக்கான இமேஜ் நம்ம டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. அது மறக்காமல் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க. யார் யார் என்னென்ன படம், சிறந்த அனிமேஷன் படம், சிறந்த நடிகை, சிறந்த நடிகர் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.